ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். திண்டுக்கல் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் சரிதாமிருத்தம். திண்டுக்கல் நகரத்தில் ஒரு சிறு சந்தில் எண்ணெய் கடை நடத்தி வந்தார் ஐயாத்துரை செட்டியார். திடீரென இவரது கடைக்குள் நுழைவார் நம் ஓத சுவாமிகள். பெரிய பெரிய அண்டாக்களிலும் பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரப்பப்பட்டிருக்கும் அங்காடியில் ஒரு பெரிய அண்டாவிற்குள் சொம்பு ஒன்றை உள்ளே விட்டு எண்ணெயை முகந்தெடுப்பார் சுவாமிகள். அப்படியே அதை தன் தலையில் ஊற்றிக்கொண்டு விறுவிறுவென வெளியே ஓடிவிடுவார் சுவாமிகள். செட்டியார் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும். அன்றைய வியாபாரம் அமோகமாக இருக்கும். சுவாமிகளின் தாயார் இறைவனடி சேர வேண்டிய வேலை நெருங்கியது. அந்த தாயின் கண் முன்னால் காலதேவன் தோன்றி அழைத்து செல்ல தயாராக இருந்தான். உறவினர்களும் அண்டை அயலர்களும் கூடினர். தாயின் மனம் மகனை நினைத்து ஏங்கியது. ஒரு கட்டத்தில் சுப்பையா என்று வாய்விட்டு உறக்க அழைத்தார். அடுத்த வினாடியே வந்துவிட்டேன் தாயே என்று வீட்டினுள் நுழைந்தார் நம் ஓத சுவாமிகள். கூடியிருந்த பலரும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டனர். தாயை நோக்கி நடந்த சுவாமிகள் அந்த புனிதவதியின் தலையை மெல்ல தூக்கி தன் மடிவில் வைத்துக் கொண்டார். தாயின் மனம் குளிர்ந்தது. பாடசாலைக்கு போகாமலே சுவாமிகளுக்கு அத்தனை வேதங்களும் அத்துப்படியாகி இருந்தது. சாமகானம் ஓதுவதில் சுவாமிகள் மிகவும் தேர்ந்தவர். தாயின் மனம் சந்தோஷப்படும்படி அழகாக ஏற்ற இரக்கத்துடன் சாமவேத கானம் பாடினார். மகன் உடலின் கதகதப்பு அந்த தாய்க்கு இதமாக இருந்தது. அம்மா, கைலாயம் செல்ல தயாராக இருக்கிறாயா என்று பரிவுடன் கேட்டார் நம் சுவாமிகள். ஆம் மகனே என்றார் அப்புனித தாயார். அடுத்த கணம் அந்த வீட்டின் முன் ஒரு ரதம் தோன்றியது. சுவாமிகளின் கண்களுக்கு மட்டும் இந்த ரதம் தெரிந்தது. அதை செலுத்தி வந்த சிவதூதர்களிடம், சிவகணங்களே, என் தாயாரை வெகு ஜாக்கிரதையாக கைலாயம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமிகள் யாரிடம் இப்படி பேசுகிறார் என்று குழம்பி போனார்கள் அங்கிருந்த அத்துணை பேரும். அடுத்த வினாடி தாயாரிடம் இருந்து இறுதி மூச்சு வெளிப்பட்டு பிரிந்தது. ரதத்தில் சுவாமிகளின் அம்மா புறப்பட்டார். இறுதி காரியங்களை நிறைவேற்றும் பொருட்டு அங்கிருந்தபடியே சூரிய பகவானை பிரார்த்தித்தார் நம் சுவாமிகள். தாய்க்கு உண்டான இறுதி கடனை நிறைவேற்றிய திருப்தியுடன் அங்கிருந்து மறைந்தார் நம் ஸ்ரீ ஓத சுவாமிகள். சுவாமியின் லீலைகளின் மறுபகுதியை நாளைய பகுதியில் கேட்போம், உணர்வோம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.